எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் ரூம்குள்ள போறதுக்கு இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வழி இந்த பாத்ரூம் ஜன்னல் தான். வேற வழியே இல்ல. எப்படியாவது பைப்பை புடிச்சு ஏறி ரூம்குள்ள போயிட வேண்டியதுதான். கோகிலா, உன் நிலைமை கடைசியில இப்படி ஆயிடுச்சே. திருட வேஷம் போட்ட நீ கடைசியில திருட மாதிரியே பைப்ப புடிச்சு தொங்கிட்டு இருக்கியே. பொண்ணும் பேத்தியும் விஷமா பிறந்ததுனால நான் இப்படி வேதாள மாதிரி பைப்ப புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம். என்ன கீழே இருந்து பார்த்தா ஜன்னல் பெருசா இருந்துச்சு, பக்கத்துல வந்து பார்த்தா இத்துணோண்டு இருக்குதே. ஏன் உருவத்துக்கு இந்த ஜன்னலுக்குள்ள போக முடியுமா? சரி, முயற்சி பண்ணி பாப்போம். ஐயோ, அவங்க வரதுக்குள்ள நம்ம ரூம்ல இல்ல, அப்புறம் அவ்வளவுதான். ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து எங்க 3 பேரையும் அடிச்சு துரத்திடும். அதுக்கப்புறம் கறி சோறு தின்னணும்னா நான் கல்யாண மண்டபமா அலைய வேண்டியதுதான். என்னாச்சு? என்னது? கதவை திறங்க. இதோ இப்ப திறக்கிறேன். ஜன்னல் வழியா பாத்ரூம் குள்ள வந்ததுக்கே இந்த வலி வலிக்குது. முதல்ல இந்த நாத்தம் முடிச்ச ட்ரெஸ்ஸையும் வெளியில போய் கழட்டணும். ஐயோ, கதவை திறந்தா அம்மா உள்ள இருக்க மாட்டாங்களே, நம்ம நல்லா மாட்டிக்க போறோம். என்ன போதோ, கதவை திறங்க. நீ தள்ளு. என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை திறங்க. மாப்ள, உங்களுக்கே சிரமம், நீங்க இருங்க, நாங்களே திறக்கிறோம். அப்ப சீக்கிரமா திறங்க. தோ திறக்கிறேன். ஐயோ, வந்துட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இந்த திருடன் ட்ரெஸ் வேற மாத்த முடியாதே. வேற வழி இல்ல, பேசாம ட்ரெஸ்ஸோட போய் படுத்துற வேண்டியதுதான். என்னாச்சு? அது ஏதோ லாக்கா இருக்கு போல இருக்கு. கதவை திறக்கவே முடியல, ஸ்டக்காய் கிடக்குது. ஒருவேளை உள்ள யாராவது லாக் பண்ணிருக்காங்களான்னு எங்களுக்கே தெரியல. நீங்க தள்ளுங்க. இதை திறக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா? கண்ணை திறந்து பாருமா. என்ன? கண்ணை திறக்க மாட்டேன், நீயே சொல்லு.
ஐயோ கண்ணை திறந்து பாரு. அம்மா எப்படியோ அடிச்சு பிடிச்சு ரூமுக்கு வந்துட்டா போல இருக்கு. பாருங்க, நான் தான் சொன்னேன்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, குளிர் ஜுரம்னு. கண்மணி, அம்மா, எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க? அது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, அதான் கல்பனா சம்பந்தியும் மத்தவங்களும் உன் மேல இருக்க பாசத்துல எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்கம்மா. சம்பந்தி, என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமா? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சம்பந்தி. காலையில நம்ம வீட்ல ஆட்டுக்கால் சூப்பு வச்சு கொடுத்தீங்கன்னா அத நான் குடிச்சேன்னா எனக்கு உடம்பு நல்லாயிடும். கிழவி ஆட்டுக்கால் சூப்பை வச்சு குடிக்கிறதுக்கு பிட்ட போட்டுட்டு இருக்கா. கோகிலாமா, உடம்ப பாத்துக்கோங்க. நாங்க காலையில வந்து உங்களை பாக்குறோம். சரிங்க சம்பந்தி. மா, எந்திரி. என்னம்மா, பாட்டிக்கு ரொம்ப வலிக்குதா? நல்ல வேலை மாட்டி விடாம இருந்தியே. அம்மா, என்னம்மா ரொம்ப வலிக்குதா? ஏண்டி, உனக்கு முன்னாடி தானடி என்ன வெளுன்னு வெளுத்தாங்க. சரி, நான் தைல போட்டு நீவி விடுறேன். ஐயோ, என்னடி அவங்கதான் அடிக்கிறாங்கன்னா நீங்க ஆத்தாளும் அவளும் சேர்ந்துகிட்டு என்ன அடிக்கிறீங்க? பாட்டி, நாங்க அடிக்கலனா எங்க மேலயும் சந்தேகம் வந்துரும்னு தான் நானும் கொஞ்சம் அடிச்சேன் பாட்டி. ஆனா அந்த ஸ்வேதா அதையும் மீறி கரெக்டா நம்ம மேல சந்தேகப்பட்டா. அவளுக்கு இருக்கு பாட்டி. நாளைக்கு இருக்கு ஸ்வேதா உனக்கு. என்னது, மறுபடியும் முதல்ல இருந்தா? ஐயோ, என்ன சாகடிச்சு சமாதி கட்டாம விட மாட்டீங்க போல இருக்கு. நான் இப்படி சொதப்பிருச்சேன். நாளைக்கே அந்த கொத்து சாவிய தூக்கி அந்த பணத்தை எடுத்து அந்த பழிய உன் மேல போட்டு அசிங்கப்படுத்தி உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்புறேன்டி. என்ன வீடு முழுக்க சாம்பிராணி புகையா இருக்கு? யார் இதெல்லாம் பண்ணிருப்பா? வாசல்ல கோலம் போட்டு பிள்ளையாரெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கு. என்ன வீடே ஒரே புகையா இருக்கு? சமயக்கட்டுல ஏதாவது பத்திக்குச்சோ? மா, உன் வாயில நல்ல வார்த்தையே வரதா? யாரோ சாம்பிராணி புகை போட்டிருக்காங்க.
ஓ, சாம்பிராணியா? எடுத்துக்கோங்க அத்தை. நினைச்சேன் நீ தான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு. ஸ்வேதானா ஸ்வேதாதான். வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கிட்ட. இந்த ஸ்வேதா ஏதாவது பண்ணி தினமும் அத்தையை ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்காளே. ஸ்வேதா, உன்கிட்டயும் மேடிக்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். மேடி எங்க? என்ன விஷயம் அத்தை? உங்க 2 பேரோட லைஃப் மேட்டரை பத்தி கேட்கணும். லைஃப் மேட்ரா? ஒருவேளை அத்தைக்கு எனக்கும் மேடிக்கும் இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சு போயிடுச்சோ? மேடிய கூப்பிடு. அ, நான் இப்பவே எல்லா விஷயத்தையும் பேசி முடிக்கணும். ஏண்டி பூமிகா, கல்பனா அந்த மேடியை கூப்பிட்டு என்ன விஷயமா பேச போறா? தெரியல பாட்டி. ஏன் யோசிக்கிற? உன் புருஷனை கூப்பிடு. மேடிய கூப்பிடறதுக்கு ஸ்வேதா ஏன் இவ்ளோ யோசிக்கிறா? மேடி கிட்ட எதுக்கு அத்தை? என்கிட்டயே கேளுங்க, நானே சொல்றேன். இல்ல, அது சரியா வராது. உங்க 2 பேரையும் ஒன்னா வச்சு கேட்டாதான் அது சரியா வரும். அத்தை இவ்ளோ பிடிவாதமா மேடிய கூப்பிட பேசணும்னு சொல்றாங்கன்னா, அப்ப மேடி என்ன பிரிஞ்சு போக சொன்ன விஷயம் அத்தைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆமா, நீ ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இப்ப நீ மேடிய கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடவா? நீ கூப்பிடுற மாதிரி தெரியல, நானே கூப்பிடுறேன். மேடி, மேடி, மேடி. அத்தை எதை பத்தி பேச மேடிய கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. அத்தை மேடிய கூப்பிட்டு நீயும் ஸ்வேதாவும் ஏன் பிரிய போறீங்கன்னு கேட்டு, அதனால மேடி எல்லாரும் முன்னாடியும் சங்கடப்படுறதுக்கு பதிலா நானே அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். அத்தை திட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டட்டும். மேடி, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? இல்ல வேண்டாம் அத்தை, மேடிய கூப்பிடாதீங்க. ஏன் கூப்பிடக்கூடாது? இல்ல, நீங்க கேட்க போற விஷயத்துக்கு நானே பதில் சொல்றேன். நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லு. தெரியுமா? சொல்லு பாப்போம். ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. சொல்லு. அது வந்து அத்தை. மாம், மாம் கூப்பிட்டீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன மாம்? அத்தைக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் மேடிக்கு தெரியாம என்னன்னு கேக்குறாரு. அந்த ஃபங்க்ஷன்ல வின் பண்ணீங்களே, அந்த ஹனிமூன் ட்ரிப், அது எப்போ? அது அது சரி, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? இதத்தான் அத்தை கேட்க வந்தாங்களா? நல்ல வேளை நான் எதுவும் உளரல. ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. அது வந்து இன்னும் 1 மாசம் இருக்கு மாம். ஓ, அப்படியா? இன்னும் 1 மாசம் இருக்கா? எது கேக்குறீங்க மாம்? உங்க 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பலாம் தான்.
வேணும்னா ஒண்ணு பண்றீங்களா? இன்னைக்கு நாளைக்குள்ள கௌதம ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நீங்களும் சுவிட்சர்லாந்தோ லண்டனோ இல்ல பெல்ஜியமோ எங்கேயாவது போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வாங்களேன். ஏன் பூமிகா, பெல்ஜியம்னா என்னடி? வெளிநாட்டு ஸ்வீட் ஐட்டமா? நீ எப்ப பார்த்தாலும் திங்கறதுலயே இருப்பாட்டி. அது ஒரு கண்ட்ரி. கண்ட்ரினா உனக்கு அதுவே தெரியாதா? சுத்தம். நீங்க ஃபாரின் ட்ரிப்பை முடிச்சிட்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் நீங்க வின் பண்ண அந்த டூர் பேக்கேஜையும் நீங்க போயிட்டு வந்துருங்க. கல்பனாமா, நாங்க ஸ்வேதாவை எப்ப வீட்டை விட்டு விரட்டலான்னு இருக்கோம். நீங்க அவங்களுக்கு ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. அத்த, எதுக்கு அத்த எங்களுக்கு இப்ப ஹனிமூன் எல்லாம்? அத்தைய ஐஸ் வைக்க எப்படி எல்லாம் நடிக்கிறா குண்டுச்சு. எதுக்கா? புதுசா கல்யாணம் ஆனவங்க ஹனிமூன் போக மாட்டாங்களா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அத்த. வேண்டாமா? என்ன மேடி, காசு பணம் இல்லாதவங்களே கல்யாணம் முடிஞ்ச உடனே கடனை உடனே வாங்கி ஹனிமூனுக்கெல்லாம் போறாங்க. நம்ம கிட்ட கோடி கணக்குல சொத்து இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வாங்க. மாம், ஸ்வேதா சொல்றதுதான் சரி. எங்களுக்கு இப்ப ஹனிமூன் வேண்டாம். டேய், என்னடா நீயும் இப்படி சொல்ற? என்ன ஆச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க ரெண்டு பேரும்? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல மாம். நான் இப்பதான் கியூர் ஆகியிருக்கேன். உடனே எதுக்கு டிராவல் பண்ணணும்? கொஞ்ச நாள் போகட்டுமே. அதோட நான் நம்ம பிசினஸ்ல ஒன்னு எடுத்து பார்க்கலான்னு இருக்கேன் மாம். நல்ல யோசனை மேடி. அத்த, ட்ரீட்மெண்ட் பண்ணி உடனே டிராவல் பண்ணக்கூடாது. அவன் ஹெல்த்துக்கு நல்லதில்ல. ஆமாம்மா, அண்ணி சொல்றதும் சரிதான். இப்பதான் அண்ணன் உடம்பு நல்லா இருக்கு. அண்ணன் சொல்றபடி நம்ம கம்பெனி வேலைய பாத்துக்கிட்டோமா? அதை விட்டுட்டு இப்போ ஹனிமூன் முக்கியமா என்ன? முக்கியம்தான். நம்ம வாழதான் சம்பாதிக்கிறோம். வாழ்க்கைய விட்டு கொடுத்து சம்பாதிக்க கூடாது. மேடி, நீ ஒண்ணு இப்ப உடனே வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லல்ல. கடவுள் புண்ணியத்துல நம்ம கிட்ட இப்பவே 10 தலைமுறைக்கான சொத்து இருக்கு. ஆனா தலைமுறைக்கான சந்ததி தான் இல்ல. முதல்ல குடும்பத்தை பாருங்க. நடக்க வேண்டியதெல்லாம் சரியா நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிசினஸ பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்க ஹனிமூன்லாம் ஒண்ணு போக வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசி ஒரு முடிவு எடுத்து எங்கேயாவது ஒரு வாரம் போய் எல்லா கவலையும் மறந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் மேடி கம்பெனிக்கு போய் பிசினஸ் எல்லாம் பார்க்கட்டும். என்ன, இதுதான் என்னோட முடிவு. ஆமா, இதுதான் ராஜமாதா கல்பனா அம்மாவோட கட்டளை. கட்டளையே சாசனம். ஏய், போங்க, போய் வேலையை பாருங்க எல்லாரும். போற போக்குல இந்த கல்பனாமா ஸ்வேதாவுக்கு ஹனிமூன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனி இவளுங்களும் தூங்க மாட்டாளுங்க, என்னையும் தூங்க விட மாட்டாளுங்களே. கல்பனா ஆண்டி சொல்லிட்டா ஸ்வேதா மேடி கூட ஹனிமூனுக்கு போயிடுவாளா? இல்ல நான் தான் போக விட்டுருவேன். ஐயோ, மறுபடியும் பிளான் பண்றாளே.
நேத்து வாங்கின அடியே இன்னும் ரடமா இருக்குது. இன்னைக்கு என்ன பிளான போட்டு மாட்டி விட போறாளோ தெரியலையே. சோத்துக்கு ஆசைப்பட்டு இங்க உருட்டை கட்டையில அடி வாங்குறேனே.